வணக்கம் உறவுகளே, இது நங்கூரம். நான் முருகேசன். இது காணொளி தமிழர்களுக்கான காணொளி. தமிழர்களுடைய மண் வளம், மக்கள் வளம் பற்றி பேசுகிறது. நன்றி, வணக்கம். கரூர் தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் ஒரு நீக்கமற இரத்தக்கரைகளாக நிறைஞ்ச ஒரு ஊராக போயிடுச்சு கரூர். இது வரைக்கும் தமிழ்நாடு அரசியலில் 1947 சுதந்திரம் ஆனதுக்கப்புறம் ஒரு அரசியல் மீட்டிங்கில் இந்த மாதிரி ஒரு 40 பேர் கிட்டத்தட்ட இறப்பது இதுவே முதல் முறை. இதுவே கடைசி முறையாகவும் இருக்கட்டும் என்று எல்லாம் வல்ல இயற்கையை கேட்டுக்கொள்கிறோம், வணங்குகிறோம். கொடூரமாக குழந்தைகள், சிறுவர்கள் எல்லாருமே, பெரியவர்கள் முதற்கொண்டு அனைவருமே, பெண்கள் உட்பட கிட்டத்தட்ட 38 பேர் சொல்கிறாங்க, 40 பேர் சொல்கிறாங்க, இன்னும் 50 பேர் ஆஸ்பத்திரியில் இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கிறதா சொல்கிறாங்க. அவர்கள் மீண்டு வரணும், இனிமேல் உயிரிழப்பு இருக்கக்கூடாது என்று எல்லாம் வல்ல இறைவனை, இயற்கையை வேண்டிக் கொள்கிறோம். நன்றி. அதாவது தமிழ்நாடுக்கு ஒரு கெட்ட பெயர் இருக்குது எப்பயுமே. தமிழ்நாடு தன்னுடைய ஆட்சியாளர்களை, தன்னுடைய அரசியல்வாதிகளை அரசியல் மேடைகளில் தேடுவதில்லை, மக்கள் மத்தியில் தேடுவதில்லை, சினிமா அரங்குகளில் மட்டும்தான் அரசியல்வாதிகளை தேடுகிறார்கள் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு, பழம்பெரும் குற்றச்சாட்டு ஒன்று இருக்குது. எம்ஜிஆர் காலத்திலிருந்து, சிவாஜி காலத்திலிருந்து இது வரைக்குமே நம்ம கடைசியாக வந்த நம்ம விஜய் வரைக்கும், சீமான்லேருந்து அனைவருமே சினிமா காலத்திலிருந்து வந்தவங்க தான். தமிழ்நாட்டு மக்கள் எப்பயுமே சினிமா காலத்திலிருந்து அந்த பிரபலத்தை வச்சு தான் தன்னுடைய ஆட்சியாளர்களை, அரசியல்வாதிகளை, தங்களுடைய தலையெழுத்தை நிர்ணயிக்க போகும் வருங்கால முதல்வர்களை, வருங்கால அமைச்சர்களை, வருங்கால எம்பிக்கள், எம்எல்ஏக்களை தேடுறோம் அப்படிங்கிற ஒரு பயங்கரமான ஒரு குற்றச்சாட்டு இருந்துக்கிட்டே தான் இருக்குது. இப்போ அது கடைசியாக பொய்யாயும் இருக்குது. ஒரு அரசியல்வாதியாகப்பட்டவன் தன்னுடைய அரசியல் படுத்தப்பட்ட தொண்டர்களை அழைத்து, அந்த தொண்டர்களுக்கு தன்னுடைய விளக்கங்களை, தான் என்ன பண்ண போகிறோம், எப்படி இருக்க போகிறோம், தமிழ்நாட்டுடைய வருங்காலம் என்ன இருக்குது, தமிழ்நாட்டினுடைய இன்னும் 10 வருஷம், 5 ஆண்டு திட்டம், 10 ஆண்டு திட்டம், 20 ஆண்டு திட்டம், இதை எப்படி நம்ம தீட்டுறது, இது எப்படி கொண்டு போகிறது, வருங்கால மாணவர்கள், வருங்கால சந்ததிகள், இளைஞர்களுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம், இந்த மாதிரி ஒரு அரசியல் படுத்தப்பட்ட கூட்டத்தை வச்சுக்கொண்டு, அந்த அரசியல் படுத்தப்பட்ட கூட்டத்தோடு கலந்து ஆலோசித்து மேற்கொண்டு அரசியல் மேம்பாட்டு திறனை எட்டுவதற்கு தான் இந்த அரசியல் மேடைகள், பிரச்சார மேடைகள் எல்லாம் பயன்படுத்தணும். பிரச்சார மேடைகளை எப்படி பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னா, ஆய்ங்கிறது ஊங்கிறது. விஜய் பேசுகிற பேச்சிலிருந்து நான் ஒரு அரசியல் பண்பட்ட தலைவர் என்று இல்லை என்று நான் சொல்லலை. ஆனால் தன்னுடைய நிலையை அறிந்து ஒரு பொதுக்கூட்டம் போட்டிருக்கணும். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சொன்ன நேரத்துக்கு வந்திருந்தா இந்த இழப்பு அதிகமாக இருக்காது. அதாவது எதுவுமே நல்லா போய்கிட்ட வரைக்கும், எந்த பிரச்சனையும் இல்லாத வரைக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லை. ஒரு சின்னதாக ஒரு அசம்பாவிதம் நடந்து விட்டாலோ, சின்னதாக ஒரு 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 ஏதாவது ஒரு நிகழ்ச்சி நடந்துருச்சாலோ, அதற்கான காரண காரியங்களை, மூலக்கூறுகளை ஆராயக்கூடிய சூழ்நிலையில் தான் மனிதனுடைய மனம் போகுது. இப்போ அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அவர் சொன்ன டயத்துக்கு வந்திருந்தார் அப்படின்னா, இந்த இழப்புகள் நடந்திருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சொன்ன டயத்துக்கு வராமல் அந்த நேரம் அதிகரித்து, இது அரசியலில் சகஜம். எல்லாருமே கொஞ்சம் சொன்ன டயத்துக்கு வர முடியாது. அந்த மீட்டிங் முடிஞ்சிருக்கும், அங்கே மீட்டிங் முடிய லேட்டாக இருக்கும், அங்கே போகிறதுக்கு லேட்டாக இருக்கும், வழியில் பல பிரச்சனைகள், வழியில் தொண்டர்களை பார்க்க, இதெல்லாம் நிறைய இருக்க தான் செய்யும். ஆனால் அதையும் தாண்டி 30 உயிர்கள், 40 உயிர்கள் அப்படிங்கும்போது பகீருங்குதா இல்லையா? அப்போ நீ சொன்ன டயத்துக்கு வந்திருந்தீங்கன்னா, அந்த அந்த பசியினால் தான் மயக்கம் வந்திருக்காது. மயக்கம் வந்ததுன்னா அந்த இடிபாடுகள், அந்த வேர்வை, அந்த புழுக்கம், இதெல்லாம் பசி, இடிபாடுகள், வியர்வை, புழுக்கம், மூச்சு திணறல் எல்லாத்தையும் அவன் ஒன்றா கொண்டாந்து சேர்த்ததுனால, இது எல்லாத்துக்கும் மெயினான காரணம் பசி. அப்போது இது எல்லாம் சேட்டு முட்டு செவ்வாய்க்கிழமையெல்லாம் ஒன்றா செஞ்சுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி எல்லாம் ஒன்று சேர்ந்ததுனால இத்தனை இழப்புகளை இழக்க வேண்டியது இருக்குதுன்னு நான் சொல்லலை, காணொளிகள் சொல்லுது.
அப்போது ஒரு அரசியல் தலைவன் தன்னுடைய நிலையை அறிந்து அந்த அரசியல் இப்போ நம்ம போனோம்னா இவ்வளவு கூட்டம் வருது, இவ்வளவு கூட்டம் வருது, இதுக்கு நம்ம இதில் எதுவும் அசம்பாவிதம் நடந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறத வந்து யோசித்து ஒரு தடவைக்கு 10 தடவை யோசித்து ஒவ்வொரு அரசியல் மீட்டிங் நடக்கணும். ஒவ்வொரு அரசியல் மீட்டிங் விஜய் மாதிரியான பெரிய நடிகர்கள், உச்சபட்ச நடிகர்கள் தன்னுடைய ரசிக குஞ்சுகளை பார்ப்பதற்கென்று நீங்கள் ஒரு மேடை அமைக்கணும், பேசணும் அப்படின்னா திறந்தவெளி மைதானங்கள் இருக்குது பார்த்தீங்களா, திறந்தவெளி மைதானங்கள் ஊருக்கு ஒதுக்குப்புறமாக அந்த சைடு போய் தான் பேசணும். அந்த சைடு தான் போய் தான் பார்க்கணும். லட்சக்கணக்கான மக்கள் கூடுறாங்க, 2,00,000 கூடுறாங்க, 5,00,000 கூடுறாங்க, 10,00,000 கூப்பிட்றாங்க அப்படின்னா நீங்கள் மாநாடு நடத்துனீங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இடங்களில் போய் தான் நடத்தணும். அந்த மாதிரி இடங்களுக்கு தான் தமிழக அரசு அனுமதி கொடுக்கணும். உனக்கு வர கூட்டம் உளவு, நீ இதனால் இங்கே தான் நடத்தணும், அங்கே தான் நடத்தணும். இவங்க முதல்ல அரசியல் கட்சிகள் போய் எனக்கு இந்த இடத்துல கூட்டம் நடத்துறதுக்கு அனுமதி கொடுங்கிற அந்த அந்த வெங்காயத்தை மட்டும் கேட்கவே கூடாது. ஏன் கேட்குற அதை போய்? உனக்கு என்ன தெரியும்? உனக்கு அப்போ நீ தெரிஞ்சிருக்கணும். அப்போ உனக்கு எவ்வளோ ரசிகர்கள் வருவாங்க, இந்த இடம் போதுமா அப்படி நேராக போய் எவனோ ஒருத்தன் கட்சிக்காரன் அங்கேருந்து சொல்கிறான், இந்த இடம் போதுங்க, நமக்கு இந்த இடத்துல பண்ணிக்கலாம், ஆனால் இந்த இடத்துல கேட்டால் பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்கிறாங்க அப்படின்னு இவன் சொன்னோன்னா உடனே அந்த ஆள் விஜய் இருந்துக்கிட்டு கூட்டத்தில் ஏறி ஊய் ஆச்சா ஊச்சா எங்களை உடுக்குறீங்க, அடக்குறீங்க, முறிக்கிறீங்க, எங்களுக்கு பர்மிஷன் கொடுக்க மாட்டேன்றீங்க, இப்படி பேசுனா என்ன அர்த்தம்? அப்போது ஒரு அரசுக்கு தெரியும், அந்த அரசுக்கு அந்த அரசு ஆட்சியாளர்களுக்கு அங்கே ஆள்ற மாவட்ட இது அரசியல் காழ்ப்புணர்ச்சினால பர்மிஷன் கொடுக்கக்கூடாதுன்னு இல்லை. இப்போ நீ வந்தால் இவ்வளோ கூட்டம் வரும், இந்த இடம் தாங்காது, இவ்வளோ ஒரு நெரிசலான இடம் அப்படிங்கிறது அந்த சம்பந்தப்பட்ட மாவட்டத்துக்கு, மாவட்ட அதிகாரிகளுக்கு, அரசு அதிகாரிகளுக்கு தெரியும். அப்போ அவங்க எங்கே பர்மிஷன் கொடுக்குறாங்களோ அங்கே போய் மீட்டிங் நடத்த வேண்டியது ஒரு 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 அரசியல் கட்சியினுடைய அது எந்த அரசியல் கட்சியாக இருக்கட்டும், தாவேகாவாக இருக்கட்டும், திமுகவாக இருக்கட்டும், அதிமுகவாக இருக்கட்டும், பிஜேபி எந்த வெங்காயமாக இருந்தாலும் சரி, அங்கே அரசு அதிகாரிகள் எங்கே சொல்கிறாங்களோ, ஐயா உங்களுக்கு இந்த இடம் செட் ஆகாதுங்க, உங்களுக்கு வர கூட்டம் அதிகங்க, நீங்கள் அங்கிட்டு பக்கத்தில் போய் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னால் அதை கேட்கணும். இப்போ 38 உயிருங்கிறாங்க, 40 உயிருங்கிறாங்க, இன்னும் 50 பேர் ஆஸ்பத்திரியில் இருக்காங்கங்கிறாங்க. இந்த 50 இன்னும் இந்த 50 இந்த 50ல் இன்னும் இந்த 50 உயிர்களில் இன்னும் எத்தனை உயிர்கள் போக போதும்? மனசு பதபதைக்குதா இல்லையா? ஒருத்தனை நம்பி தன்னுடைய பிள்ளையை, தன்னுடைய மனைவியை, தன்னுடைய குழந்தையை, தன்னுடைய கணவனை மீட்டிங்கு போகிறாங்க, மீட்டிங் அனுப்புகிறாங்க அப்படின்னா அந்த மீட்டிங்கில் போய் திரும்பி வருவானாங்கிற ஒரு பயம், அந்த பதபதப்பு இனிமேல் தமிழக குடும்பங்களில் இருக்குமா, இல்லை தமிழ்நாட்டினுடைய குடும்பங்களில் வருமா வராது? ஐயோ நம்ம புள்ள அந்த நடிகரோட மீட்டிங் போகிறானே, இந்த அரசியல் பிரச்சார கூட்டத்துக்கு போகிறானே, இந்த மீட்டிங்கு போகிறானே, நம்ம புள்ள திரும்பி வருவானா, நம்ம பொண்டாட்டி திரும்பி வருவாளா, 200 500 1000 காசு வாங்கிட்டு மீட்டிங் அனுப்பிச்சி விட்றோமே, நம்ம பொண்டாட்டி போய்ட்டு பத்திரமா திரும்பி வருவாங்களா அப்படிங்கிற பயம் இன்னையிலேருந்து ஆரம்பிக்குமா ஆரம்பிக்காதா? அப்போது நீங்கள் இப்போ இந்த இறந்து போன 50 ஆஸ்பத்திரியில் இருக்கிற 50 பேருக்கும் அதிகமான மக்களுக்கும், இறந்து போன 38லேருந்து 40 மக்களுக்கும் என்ன பதில் சொல்ல போகிறா? யார் என்ன பதில் சொல்ல முடியும்? தமிழக அரசு 10 லட்ச ரூபா கொடுத்துருச்சு. அது இயற்கையாக தமிழக அரசு எல்லா இயற்கை பேரிடரோ இல்லை செயற்கை பேரிடரோ எது நடந்தாலும் இழப்புகள் என்றால் அந்த இடத்துல கண்டிப்பாக தமிழ்நாடு அரசு இப்போ செய்ய வேண்டிய செயலை செஞ்சிடும். காயமடைந்தவர்களுக்கு தனியாக தொகை அறிவிச்சிருக்கு. 10 லட்ச ரூபா உயிரிழந்தவர்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லிடுச்சு. தமிழ்நாடு பொது நிவாரண நிதியிலேருந்து முதலமைச்சர் சொல்லிட்டாரு. இப்போ இதுக்கு பொறுப்பேற்று இந்த கூட்டத்தை நடத்தினா அந்த கூட்டத்துக்கு இந்த 38 பேர் இழப்பிற்கு காரணமாக இருந்த விஜய் எங்கே போயிட்டாரு? நைட்டு இங்கே மீட்டிங்கில், உங்கள் மீட்டிங்கில் தானே சாயங்காலம் 7:45 6:45 எதோ சொல்கிறாங்க, உங்கள் மீட்டிங்கில் தானே இந்த பிரச்சனை நடந்துச்சு. அப்போ நீங்கள் எப்படி கரூர்லேருந்து திருச்சிக்கு போய் திருச்சியிலேருந்து விமானம் பிடிச்சி சென்னை போயிட்டதாக சொல்கிறாங்க? எப்படி போகலாம்? நீங்கள் ஏன் போகணும்? எதுக்கு கூட்டம் கூட்டினீங்க? எதுக்கு பிரச்சாரத்துக்கு வரீங்க? உங்கள் பிரச்சாரத்தில் தான் இந்த இழப்பு நடந்துச்சு. எதுக்கு நீ இங்கே இருக்கணும்ல? இங்கே இருந்து அந்த ஆஸ்பத்திரியில் இருக்கிற தனியார் ஆஸ்பத்திரியில் இருக்கணும்ல? உனக்கு என்ன வேணும்? நான் செய்கிறேன்னு சொல்லு. எந்த தனியார் ஆஸ்பத்திரி, எத்தனை ஆஸ்பத்திரி நான் கொண்டு வரேன்னு சொல்லு. அரசு செய்யுது, அது வேறு விஷயம். மொத்த அரசினுடைய கவனமும் தமிழ்நாட்டு அரசினுடைய கவனமும் மொத்தமாக குவிஞ்சிருச்சு கரூரில். சிஎம் வந்துட்டார், மற்ற மந்திரிகள், சிஎம்லாம் நைட்டாக வந்துட்டார்.
மனசு கேட்காம பதம் சிஎம் நைட்டாக வந்துட்டார். அனைத்து மந்திரிகளும் வரவழைக்கப்பட்டார்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய 4, 5 மாவட்டங்கள்ல அவரே சிஎம்ஏ சொல்றாரு. அனைத்து அரசு துறை அதிகாரிகளும், அனைத்து மருத்துவ அலுவலர்களும் அனைவரும் கரூர்ல கூட்டியிருக்காங்க. அனைத்து தனியார் ஆஸ்பத்திரிகளும் அலாட் பண்ணப்படி இருக்கு. இவ்வளவு பிரச்சனைகளையும் தமிழ்நாடு அரசு செய்து தமிழ்நாட்டு அரசினுடைய கடமை. அதில் மாற்று கருத்துல அவங்க செஞ்சே ஆகணும். ஒரு பேரிடர் நடக்கும்போது இதெல்லாம் செஞ்சே ஆகணும். அது அரசினுடைய கடமை. அது அவர் என்னைக்கு ஆட்சிக்கு வந்தாரோ, அன்னைக்கு கொரோனாவில் என்னைக்கு ஆட்சிக்கு வந்தாரோ, அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த வேலையை அவர் கரெக்டாக செஞ்சுட்டு இருக்கு. சிஎம்மும் தமிழ்நாடு அரசு செஞ்சுக்கிட்டு இருக்கு. அதில் மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் நீ என்ன பண்ணணும்? உன்னால தானே அந்த இழப்பு. அப்போ நீங்கள் இருக்கணும்ல, அந்த ஆஸ்பத்திரியில் உட்காந்துருக்கணும்ல, ஒவ்வொரு குழந்தையும் பார்க்கணும்ல ஐயா. ஒவ்வொரு நபரையும் போய் ஐயா ஐயா தெரியாமல் இது நடந்துச்சியா, என்னால் என்ன நான் தான் என் முழு பொறுப்பு, என்னால் தான் என் நீங்கள் கூட்டத்துக்கு வந்தீங்க, என்னால் தான் நீங்கள் இழந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் பார்க்கணும்ல. என்ன அசம்பாவிதம் நடந்துடும்? நீங்கள் எதுக்கு என்ன அசம்பாவிதம் நடந்துடும்னு நீங்கள் சென்னை புறப்பட்டு போயிட்டு நீ ஏன் இங்கே இருக்கிறதுலாம் உனக்கு என்ன பிரச்சனை? இங்கே மக்களோட படுத்து தூங்கு. மக்களோட ஆஸ்பத்திரியில் படுத்துரு. தூக்கம் வந்துச்சுன்னா ஆஸ்பத்திரியில் உட்காந்து தூங்கு. செவுத்துல செஞ்சுட்டு தூங்கலையா? நாங்கள் தூங்கலையா? எத்தனை பேர் தூங்கியிருக்கிறோம் இது வரைக்கும் ஆஸ்பத்திரியில் போய்? எங்கள் அம்மா அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, எங்கள் குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லை, பக்கத்து வீட்டுக்காரங்க உடம்பு சரியில்லை, ஏற்ற வீட்டுக்காரங்க உடம்பு சரியில்லை. நாங்கள் போய் தூங்கலையா? பொதுமக்கள் போய் தூங்கலையா? இப்போ சிஎம் 75, 72 வயசுல இப்போ இந்த வயசில் அவர் சென்னையிலேருந்து கரூர் வரலையா அவர்? நீ மட்டும் எதுக்கு போன? உனக்கு என்ன, அவன் 85 வயசு ஆயிடுச்சு, அவனால் முடியலையா? நீ எதுக்கு போகிற? நீ இழப்பு ஒன்றால் தான் நடந்திருக்குது. அப்போது நீ அரசியல்வாதியா சினிமா நடிகனா அப்படிங்கிறது இதுலேருந்து தெரியுதுல்ல. நம்மளை பார்க்க வந்தாங்க, செத்துட்டாங்க, ரைட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டியா? இல்லைன்னா இப்போ தமிழ்நாடு அரசு ஒரு நபர் கமிஷனை ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற தலைமை ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி ஒருவரின் தலைமையில் ஒரு நபர் கமிஷன் அமைச்சிருக்குது. தெளிவாக சொல்கிறாரு சிஎம். பாதுகாப்பு குறைபாடுகள் இருக்குதா? இல்லை, எல்லா கேள்விக்கும் அவர் என்ன பதில் சொல்கிறாரு? எந்த குறைபாடாக இருந்தாலும் இத்தனை மீட்டிங் நடந்திருக்கு, இது மாதிரி பிரச்சனை இல்லை, ஏதோ 1, 2 அசம்பாவிதம் நடந்திருக்கலாம், இந்த மீட்டிங்கில் இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்கு, எந்த குறைபாடாக இருந்தாலும் ஒரு நபர் ஆணையம் விசாரித்து சொல்லும். அதன் பேரில் என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை அரசு முடிவு செய்யும். இதில் எந்த விதமான அரசியல் உள்நோக்கத்தோடு நீங்கள் கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது. விஜய் கைது சாப்பிடுவாரா? தெரியாது. அது என்ன ரிப்போர்ட் வருதுங்கிறத பார்த்து அந்த ரிப்போர்ட்டு தகுந்த மாதிரி சட்டத்துக்குட்பட்டு அந்த நடவடிக்கை எடுக்கப்படும்னு சொல்லிட்டு சிஎம் சொல்லியிருக்காரு. இது எவ்வளவு பெரிய தத்துவார்த்தமான கொஞ்சம் கூட அதிரலை, கொஞ்சம் கூட அதிர்ந்து பேசலை, கொஞ்சம் கூட எமோஷன் ஆகலை. இப்போ நம்ம ஆகிற எமோஷன் கூட சிஎம் ஆகலை. காரணம் என்ன அப்படின்னா, அந்த இடம் அது மாதிரி எமோஷன் ஆக முடியாது, வேகப்பட முடியாது, கோவப்பட முடியாது, கொதிக்க முடியாது. அந்த இடம், அவர் இருக்கிற இடம் அந்த மாதிரி. அதனால் அவர் பக்குவப்பட்டு பண்பட்டு பேசுறது. அது பேர் அரசியல் தலைவன். அரசியல் தலைவனா இப்படி இருக்கணும். அதை விட்டு மேடையில் ஏறி நீயா நானா பார்த்துக்கலாம், வெட்டிக்கலாம், குத்திக்கலாம், அதை பண்ணலாம், இதை பண்ணலாம், பார்த்துருவோமா, இதெல்லாம் ஒரு அரசியல். இது வரைக்கும் யாராவது இது மாதிரிலாம் பேசி பார்த்துருக்கீங்களா? தமிழ்நாட்டு அரசியல் இது வரைக்கும் இது மாதிரி நடந்துருக்குதா? அப்போ அரசியலை ஆட்சியாளர்களையும் அரசியல்வாதிகளையும் வருங்கால இந்தியாவினுடைய தூண்களையும் வருங்கால இந்தியாவுடைய ஆட்சியாளர்களையும் நம்ம எங்கே போய் தேடுறோம்? தமிழ்நாட்டில் சினிமா அரங்குகளில் தேடுகிறோம் என்பது உண்மையாகிவிட்டது. இல்லை கடைசியில். அப்போ நீ இன்னொன்று பண்ணு. என்ன, இப்போ இறந்தவங்களுக்கு தமிழ்நாடு அரசு 10 லட்ச ரூபா கொடுத்துருச்சு, காயமட்டவங்களுக்கு தனியாக 1 லட்ச ரூபா கொடுக்குறேன்னு சொல்லிடுச்சு தமிழ்நாடு அரசு. ரைட்டு. இப்போ நீ இறந்தவங்க குடும்பத்துக்கு எல்லாத்துக்கும் ஆளுக்கு 5 கோடி ரூபா பணம் கொடுத்துரு. ஆளுக்கு 5 கோடி ரூபா இறந்தவங்க குடும்பத்து எல்லாத்துக்கும். யார்? விஜய் கொடுக்கணும். விஜய் தன்னுடைய சொந்த காசுலேருந்து, சொந்த சொத்துலேருந்து ஆளுக்கு 5 கோடி ரூபா பணம் கொடுக்கணும். காயம்பட்டவர்களுக்கு தலா 1 கோடி ரூபா கொடுத்துடணும். இதில் கைகால் போனவர்களுக்கு, ஊனமானவர்களுக்கெல்லாம் தலா 5 கோடி கொடுத்துடணும். காயம்பட்டவர்கள் எல்லாத்துக்கும் தலா 10 கோடி கொடுத்துரும். உயிரிழந்தவர்கள் எல்லாத்துக்கும் 10 கோடி கொடுத்துரு. பெரிய அளவிலான காயமடைந்தவர்களுக்கு 5 கோடி ரூபா கொடுத்துரு. சிறிய அளவிலான காயமடைந்தவர்களுக்கு 1 கோடி ரூபா கொடு. அப்புறம் என்ன பண்ணுறது? உன் மீட்டிங் வந்தவங்களுக்கு நீ தான் கொடுக்கணும், உன் பணத்தை தான் கொடுக்கணும். அரசு என்னுடைய சொந்த பணத்தையாக கொடுக்கும்? உன்னை யார் உன்னை யார் அரசியலுக்கு வர சொன்னது? நீ அரசியலுக்கு வரல, நீ யார் அழுதது? நீ இந்த அரசியலை என்னத்தை இதுவரைக்கும் காமராஜர் செய்யாததை, கக்கன் செய்யாததை, பெரியார் செய்யாததை, பேரறிஞர் அண்ணா செய்யாததை, தலைவர் கலைஞர் செய்யாததை, மு க ஸ்டாலின் செய்யாததை நீ என்னத்தை நீ செஞ்சிட போகிற? எம்ஜிஆர் செய்யாததை நீ என்னத்தை செஞ்சிட போகிற?
உனக்கு என்ன தெரியும் அரசியலை பத்தி? நீ என்ன கத்துக்கிட்டு வந்த? யாரு சொல்லி வந்த? இப்ப யாரு உன்னை சொல்லி அரசியலுக்கு அனுப்பிச்சு விட்டாங்களோ, உன்னை பின்னாடி இருந்து புஷ் பண்ணி தள்ளுனாங்களோ, "நீ போ. இந்த கட்சிய காலி பண்றதுக்கு தானே நான் உன்னைய அனுப்புறோம். நீ போ." அப்படின்னு உன்னை என்ட்ட யாரு சொன்னாங்களோ, அவங்கள்ட்ட போய் வாங்கிட்டு வா அந்த பணத்த பூரா. இது மாரி வாங்கிட்டு வந்து குடு. 5, 10 கோடி, 20 கோடின்னு காயமடைந்த, இறந்த மக்களுக்கு வாங்கி குடு. அத செய்யி. அத செய்யி. இனிமேல் அரசு எங்க மீட்டிங் போட சொல்லுதோ, அங்க தான் எல்லாரும் மீட்டிங் போடணுங்கிற சட்டத்தையே பாஸ் பண்ணணும். ஒதுக்குப்புறமாக ஊருக்கு தள்ளி மாநாடு எங்க போய் எப்படி போடுறீங்க? அந்த மாரி கொண்டு போய் ஏதாவது ஒரு காட்டுக்குள்ள கொண்டு போய் மக்கள் நடமாட்டம் இல்லாத இடத்துல கொண்டு போய் ரசிகர்களை, உங்களுடைய தொண்டர்களை கொண்டு போய் ஒரு மீட்டிங் போடுங்க. மக்களோட உயிரோட விளையாடிங்க. கிட்ட 40 பேர் இன்னும் எவ்வளோ அதிகரிக்குமோன்னு நெனச்சு பத 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 பதங்குது மனசு. நம்ம வீட்டு புள்ளனா நமக்கு எரியாது. நம்ம வீட்டு புள்ளனா துடிக்காது. நம்ம வீட்டு புள்ளைங்கன்னா நமக்கு கோவம் வராது. நம்ம வீட்டு புள்ளைங்கன்னா ஆக்ரோஷம் வராது. நம்ம புள்ளைங்கள நம்ம இழப்போமா? அதே மாரி தானே ஒவ்வொரு குடும்பத்துக்கும், தமிழ்நாட்டுல இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்கும் மக்களாகிய நாம் சிந்திக்க வேண்டும். ஒரு நடிகனை பார்ப்பதற்கு போகிற கூட்டம் வேறு. ஒரு பண்பட்ட அரசியல் தலைவனுடைய கூட்டத்துக்கு போவது என்பது வேறு. 2க்கும் வித்தியாசம் இருக்குது. மக்களாகிய நாம் தான் சிந்திக்கணும். தயவு செய்து நம்முடைய ஆட்சியாளர்களை, அரசியல்வாதிகளை மக்கள் மன்றங்களிலிருந்து தேர்ந்தெடுங்கள். மக்களில ஒருத்தனா தேர்ந்தெடுங்க. போராட்டம் பண்ணி, எவன் நம்மளுக்காக உழைக்கிறானோ அவன தேர்ந்தெடுங்க. இந்த மாரி லைட்ட போட்டுக்கிட்டு, இந்த மினுக்குற வேல காட்டுறவங்களலாம் அரசியல் தலைவராக தேர்ந்தெடுத்து, முன்னுதாரணமாக கொண்டால், இது மாரி இழப்புகளை தவிர்க்க முடியாததாகி போய்விடும். மனித உயிர்களோடு விளையாடாதீர்கள். நன்றி, வணக்கம்.